அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முந்தைய பதிவில் கபருடைய சில காட்சிகளை நாம் பார்த்தோம். அதில் ஒன்று மலக்குகள் அந்த அடியானிடத்தில் கேள்வி கேட்கிற அந்த சம்பவம். அதில் சில விஷயங்கள் கூடுதலாக அஹ்மதிலும் அபூதாவுதிலும் பதியப்பட்டுள்ள ஒரு ஹதீஸில் வருகிறது. ஒருவர் கபரில் அடக்கம் செய்யப்பட்டவுடன் 2 மலக்குகள் அவரை ரூஹு கொடுத்து அமர வைப்பார்கள். அமர வச்ச உடனே கேட்பாங்க, உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லடியாராக இருந்தால் இந்த பதிலை சொல்லுவார். அடுத்து உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனது மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அடுத்து உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும். அதுக்கு அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த நல்லடியார் சொல்லுவார், நான் குர்ஆனை ஓதி இருக்கிறேன். அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் நம்பிக்கை கொண்டேன். அதை நான் உண்மையும் படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது வானத்திலிருந்து அல்லாஹ் அழைப்பான். அழைத்து, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். எனவே அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள். இன்னும் சொர்க்கத்துடைய ஒரு வாசலையும் திறந்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அந்த வாசலிலிருந்து ஒரு அழகிய தோற்றமுள்ள ஒரு ஆள் வருவார். மிகவும் நறுமணம் பொங்கக்கூடிய அந்த அழகான ஆடை அணிந்து கொண்டு நல்ல தோற்றம், நல்ல ஹேண்ட்ஸமாக ஒரு ஆள் வருவார். அவர் சொல்லுவார் அந்த நல்லடியார்கிட்ட, இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். நான் இதை கொண்டு நற்செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லுவார். அதற்கு அந்த அடியான் அந்த ஆள்கிட்ட கேட்பார், நீ யாருப்பா, நீ இவ்வளோ அழகாக இருக்கிற, எனக்கு நற்செய்தி வேறு சொல்கிற, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதற்கு அவர் சொல்லுவார், நான் தான் உன்னுடைய நல்ல அமல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதை கேட்ட உடனே அந்த அடியாருக்கு தன்னுடைய குடும்பத்துடைய ஞாபகம் வந்துடும். யா அல்லாஹ், நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். அதனால் கியாமத்து நாளை சீக்கிரமாக வரவை, கியாமத்து நாளை சீக்கிரமாக வரவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனிதர் சொல்லி கொண்டிருப்பார். இது அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. இதற்கு அடுத்து ஒரு தீயவருடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி அதே 2 மலக்குகள் அந்த கெட்ட அடியானிடம் எழுந்து உட்கார வைப்பாங்க. இதே கேள்விகளை கேட்பாங்க. உன்னுடைய இறைவன் யார்? அவன் சொல்லுவான், கை சேதமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னுடைய கை சேதமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கும் அதான் பதில். கை சேதமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது வானத்திலிருந்து அல்லாஹ் பேசுவான். அவன் பொய் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எனவே அவனுக்கு நரகத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள் மற்றும் நரகத்திலிருந்து ஒரு வாசலையும் திறந்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதன் வழியாக அவனுக்கு சூடான விஷக்காற்று வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய விலா எலும்புகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும் அளவுக்கு கபர் அவனை நெருக்கும். அவனிடத்திலே ஒரு ஆள் வருவார். மிகவும் கோரமான முகமுடைய, மோசமான ஆடை அணிந்து துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவர் சொல்லுவார், இதுதான் உலகத்தில் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். உனக்கு கவலை தரக்கூடிய ஒன்றை செய்தியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு அவர் கேட்பார், யாருப்பா நீனு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் உன்னுடைய கெட்ட அமல்கள் என்று அந்த மனிதர் கூறுவார். அப்போ தான் அவன், இறைவா, மறுமை நாளை நீ கொண்டு வந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கெஞ்சுவான். மறுமை நாளை என்னிடம் கொண்டு வந்து விடாதே, மறுமை நாளை என்னிடம் கொண்டு வந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அஹ்மத் அபூதாவுதில் வரக்கூடிய அதே ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. இந்த 2 செய்திகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தாரோ அவர்கள் மிகவும் இலகுவாக இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிவிடுவார்கள். இது நாம் எழுதுகிற பரீட்சைக்கு படிச்சுட்டு போகிறது மாதிரி கிடையாது. சும்மா மனப்பாடம் பண்ணிவிட்டு அங்கே கேள்வி கேட்டோன்னே எழுதிட்டு வர்றதுக்கு உங்களுடைய பதில்
சரியான முறையில் வந்து அந்த மலக்குகளிடம் வர வேண்டுமென்றால் குர்ஆன் சுன்னாப்படி நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை என்றால் உங்களுக்கு பதில் தெரிந்திருந்தாலும் கூட அங்கே அந்த பதிலை சொல்ல முடியாது. நிராகரிப்பவர்களுக்கு நிச்சயமாக வந்து அவர்களால் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியாது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது இதற்கான பதில் தெரிந்திருந்தாலும் கூட அங்கே வந்து உங்களுடைய மனன சக்திக்கு வந்து வேலை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் எதன்படி நடந்தீர்களோ அதைத்தான் நீங்கள் பதிலாக சொல்லப் போகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், யுசப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு பில் கௌலி சாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரதி. எவரொருவர் நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் இருந்தாரோ அவருக்கு நம்பிக்கை கொண்டோரை உறுதியான கொள்கையின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நிலைப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். இது சூரா இப்ராஹிமில் 27வது வசனம். இந்த வசனம் கபுர் வேதனை சம்பந்தமாகத்தான் இறங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சுஅபா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்திகளில் பொதுவாக யாரொருவர் இந்த உலகத்தில் அல்லாஹுவை மறுத்து வாழ்ந்தானோ அவனுக்கு இந்த கபுர் வேதனை இருக்கிறது. ஆனால் யாரொருவர் அல்லாஹுவை நம்பி வாழ்ந்தாரோ அவருக்கு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் கபருடைய வேதனை இருக்கும். நாம் ஹதீஸ் பூரா தேடி தேடி பார்த்தாலும் கூட 2 விஷயங்களுக்கு மட்டும்தான் ஒரு மோமீனுக்கு கபரில் வேதனை அளிக்கப்படுகிறது. அந்த 2 விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயங்களும் குறிப்பாக சொல்லப்படவில்லை. என்ன 2 விஷயம்? ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை வந்து கடந்து செல்கிறார்கள். அப்போ என்ன நடக்குதுனாக்கா, அந்த கபரை கடந்து செல்லும்போது சொல்கிறாங்க, இந்த 2 பேருக்கும் வந்து வேதனை செய்யப்படுகிறது. ஆனால் ரொம்ப பெரிய பாவம்னா இவங்க செஞ்சிடல. என்னன்னாக்கா, ஒருவர் வந்து சிறுநீர் கழிக்கும்போது மறைக்காமல் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக வந்து போவார். இன்னொரு வந்து கோல் சொல்லி திரிவார். அவ்வளவுதான். ஸோ என்னன்னாக்கா, ஒரு ஆள் வந்து மறைவான இடத்துல வந்து சிறுநீர் கழிக்காமல் மற்றவர்கள் பார்க்கும்படி வந்து சிறுநீர் கழிப்பவராக இருக்கார். மற்றொருவர் வந்து கோல் சொல்லி திரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதன் பிறகு ஒரு ஈரமான பேரிச்சமட்டை எடுத்து 2ஆக பிரித்து 2 கபர்களிலும் ஒன்று நடுறாங்க. எதற்காக இறை தூதர் அவர்களை இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும்போது, இந்த 2ஓட ஈரம் காயும் வரைக்கும் வந்து இவர்களுடைய வேதனை குறைக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரில் வரக்கூடிய 1361வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. இந்த ஒரு ஹதீஸில் மட்டும்தான் கபருடைய வேதனை எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 விஷயங்களை தவிர வேறு எதற்காகவும் கபர் வேதனை கொடுக்கப்படுவதாக எந்த ஒரு ஹதீஸிலும் வரவில்லை. ஒருவன் கபருடைய வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால் ஒன்று அவன் நிராகரிப்பாளனாக இருக்க வேண்டும், அல்லது கபருடைய வேதனை அடைபவர் ஒரு முஸ்லீமாக இருந்து மரணித்திருந்தால் இதில் ஏதாவது 2இல் ஒன்றை செய்திருப்பார். ஒன்று சிறுநீர் கழிக்கும்போது மறைக்காமல் போயிருப்பார், இல்லைனா வந்து கோல் சொல்லி தெரிந்திருப்பார். அதனால் பார்க்குறதுக்கு இந்த 2 விஷயங்களும் ரொம்ப சாதாரண விஷயங்கள் போல் இருக்கும். ஆனால் உங்களுடைய நிரந்தர கபருடைய வாழ்வின் வேதனைக்கு இது உங்களுக்கு வழிவகுத்துவிடும். அதனால் யாரை பற்றியும் கோல் சொல்லி புறங்கூறி தெரியாதீங்க. சிறுநீர் கழிக்கும்போது மறைவான இடத்தில் சிறுநீர் கழிங்க. இந்த விஷயங்கள் உங்களுடைய கபருடைய வேதனை விட்டும் காப்பாற்றும். அடுத்து நாம் ஏற்கனவே வந்த ஹதீஸில் பார்த்தோம் என்னன்னாக்கா, ஒருவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை கொண்டு வந்து விரிக்கப்பட்டு சொர்க்கத்தின் ஒரு வாசல் திறந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு காலையிலும் மாலையிலும் வந்து சொர்க்கத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். பார்த்துக்கப்பா, இங்கே தான் நீ கடைசியாக போகிற, அது வரைக்கும் நீ இருக்க வேண்டிய இடம் கபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படும். அடுத்து நரகவாசியாக இருந்தால் என்ன நடக்கும்? முன்னாடியே நாம் பார்த்தோம். ஒரு நெருப்பினுடைய ஒரு விரிப்பை எடுத்து வந்து கபரில் விரித்து அவரை படுக்க வைத்து விடுவார்கள். நரகத்தினுடைய ஒரு கதவை திறந்து வைத்து விடுவார்கள். அதிலிருந்து விஷக்காற்று வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். அவருக்கு காலையிலும் மாலையிலும் வந்து அந்த நரகத்தை எடுத்து காண்பிக்கப்படும். பாரு, இங்கே தான் நீ போகிற, அது வரைக்கும் நீ கபூரில் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பது வேதனை. அது மட்டும் இல்லாமல் வந்து கபருடைய நெருக்கம் வேறு. அது இல்லாமல்
அவனை மனரீதியாக துன்பப்படுத்துவதற்காக காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் வந்து அவன் எங்கே போகப் போகிறான் என்பதை எடுத்து காண்பித்து கொண்டே இருப்பான். நீங்கள் நல்லவனாக இருந்தால் நல்ல விஷயங்கள் காண்பிக்கப்படும், சொர்க்கம் எடுத்து காட்டப்படும். கெட்டவராக இருந்தாக்கா உங்களுக்கு நரகம் எடுத்து காட்டப்படும். நீங்கள் நரகத்தினுடைய ஒரு படுக்கையில் படுத்து கொண்டே அதை பார்த்து கொண்டு வேதனை அடைந்து கொண்டிருப்பீர்கள். இதை புகாரியில் வரக்கூடிய 1379வது ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக பதியப்பட்டிருக்குது. முஸ்லீம்களில் சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா, கபருடைய வேதனைங்கிறதுனா ஒன்றும் இல்லைப்பா, ஏன்னா முழு குரான்லேயும் தேடி பார்த்தாலும் கபருடைய வேதனை பற்றி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கபருடைய வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது குரானுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. யாசினில் வரக்கூடிய வனுஃபிஹ ஃபிஸ் சூரி ஃப இதாஹும் மினல் அஜிதாத்தி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். சூர் ஊதப்படும், உடனே அவர்கள் தங்களுடைய கபர்களிலிருந்து எழுந்து தம்முடைய இறைவனை நோக்கி விரைவார்கள். காலு யா வைலனா மண் பாசனா மின் மறுக்கத்தினா. எங்களை உறக்கஸ்தலத்திலிருந்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கள் கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்லப்படும், ஹாதா மா வ அதர் ரஹ்மானு வ சதக்கல் முர்சலூன். அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என கூறியதும் இதுவே என்று அவர்களிடத்தில் கூறப்படும். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனத்தை வைத்து கொண்டு நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எப்படி? ஒரு மனிதன் கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தால் அவனை எழுப்பும்போது, அவனை கபரிலிருந்து உயிராக்கி வெளியே கொண்டு வரும்போது அவன் ஏன் வந்து எங்களை உறக்கத்தில் இருந்த எங்களை எழுப்பியது யார் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக அவன் கேள்வி கேட்கணும்? அப்போது அவனுக்கு அதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேதனையும் வந்து செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி நியாயமானது மாதிரி இருந்தால் கூட முழு குர்ஆனையும் ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த கேள்வி அர்த்தமற்றதாக மாறிடுது. எப்படின்னாக்கா, எந்த ஒரு உலகத்திலிருந்து ஒரு மனிதன் மற்றொரு உலகத்துக்கு போனாலும் அதற்கு முந்தைய உலகத்தில் இருந்த விஷயங்களை எல்லாம் மறந்துடுவான். எப்படி? நாம் வந்து முன்னாடி ஆலமுல் அர்வாஹ், வெறும் ஆன்மாவாக, வெறும் உயிராக வந்து இருந்தோம். ஓகே, அந்த உலகத்திலிருந்து தங்களுடைய தாயின் கருவறையில் வந்து செலுத்தப்பட்டோம். அப்போது தாயுடைய கருவறை வந்து ஒரு உலகம், ஆலமுல் அர்வாஹ்ங்கிறது ஒரு உலகம். அடுத்து நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். இதன் பிறகு கபருங்கிற ஒரு பர்சக்குடைய வாழ்க்கை, அதாவது மறைவான வாழ்க்கை ஒன்று இருக்குது. இதன் பிறகு நாம் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வின் முன் நிறுத்தப்படுவோம். இத்தனை விதமான கட்டங்கள் இருக்குது. இதில் ஒரு கட்டத்தில் நடந்தது அடுத்த கட்டத்தில் நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. உங்களுடைய தாயின் வயிற்றில் இருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்மாவாக மட்டுமே இருந்தபோது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தில் 172வது 173வது வசனத்தில், ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களின் சந்ததிகளை உமது இறைவன் வெளியாக்கி அவர்களை கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? நான் உங்கள் இறைவன் இல்லையா? அதுக்கு அந்த நாமனா இருந்தோம். நாம் ஆன்மாவா அல்லாஹ்விடத்தில் பதில் சொன்னோம். என்ன பதில் சொன்னோம்? அல்லாஹ் கேள்வி கேட்டான், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா? ஆமாம், நாங்கள் இதற்கு சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்று நாம் ஆன்மாவாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொன்னோம். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் இந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை உங்கள்கிட்ட எடுத்தேன்ல, அப்போது கியாமத்து நாளில் என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து கவனம் இல்லாமல் இருந்துட்டோம், என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து இணை கற்பித்தாங்க, அதனால் அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் சந்ததிகளாக வந்தோம், அதனால் வந்து அவர்களுடைய தவறான செயல்களுக்காக வந்து எங்களை நீ வந்து அழிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த உறுதிமொழியை நாம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 172வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போது அல்லாஹ் வந்து உறுதிமொழி எடுத்ததாக சொல்கிறான்னு அந்த இடத்துல நீங்களும் ஒரு ஆன்மாவாக இருந்திருக்கீங்க, நானும் வந்து ஒரு ஆன்மாவாக இருந்திருக்கிறேன், அல்லாஹ்கிட்ட உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்போது ஒரு உலகத்திலிருந்து மற்றொரு உலகத்துக்கு நாம் வந்து மாறும்போது அது வரைக்கும் அந்த உலகத்தில் என்ன நடந்தது என்பது நம்முடைய ஞாபகத்தில் இருக்காது. இது ஒரு காரணமல்ல கபருடைய வேதனையை நிராகரிப்பதற்கு. கபருடைய வேதனையை உறுதிப்படுத்துமாறு நிறைய இறைவசனங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது.
அடுத்து இன்னொரு வாதத்தை வைப்பாங்க. என்ன வாதம்? கபருடைய வேதனை என்பது ஒரு நீதியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல கோடி வருஷங்கள் ஓடி போச்சு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் புதைக்கப்பட்டவருக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கியாமத்து நாள் வர்றதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் இறந்து போகிறாரு. அவருக்கு 10 நாள் மட்டும்தான் கபருடைய வேதனை. இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேள்வி லாஜிக்காக தான் இருக்குது. ஆனால் இஸ்லாத்துடைய அந்த நிலைப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவரொருவர் நன்மையான காரியம் ஒன்றை ஆரம்பித்து வைக்கிறாரோ அவருக்கு அந்த நன்மையான காரியம் செய்ததற்கான கூலியும் அவருக்கு கிடைக்குது. அதே மாதிரி அந்த நன்மையான காரியத்தை பார்த்து யார் யாரெல்லாம் அந்த நன்மையை செய்கிறார்களோ அதிலிருந்து ஒரு பகுதி அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது கியாமத்து நாள் வரைக்கும். அதே மாதிரி ஒரு தீமையை யார் துவக்கி வைக்கிறாரோ அவருக்கு அந்த தீமையை செய்ததற்கான பலனும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை யார் யாரெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தீமை புரிகிறார்களோ அந்த தீமையிலிருந்தும் அவருக்கு ஒரு பங்கு சென்று கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை எடுத்துக்கொள்வோம். அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய தம்பியை கொலை செய்கிறார். உலகத்தில் நடக்கக்கூடிய முதல் கொலை அதுதான். அதன் பிறகு இந்த உலகத்தில் எத்தனை கொலைகள் நடந்தாலும் அதற்கு முன்னோடி யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகன். அதற்கு பிறகு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை கொலைகளிலும் அவருக்கு ஒரு பங்கு சென்று கொண்டே இருக்கும். இப்போ அதுக்குன்னா அனுபவிக்கணும்ல அவர். ஸோ அந்த எத்தனை லட்சம் வருஷங்கள் அவர் கபரில் இருந்தாலும் எத்தனை கொலைகள் நடக்கிறதோ அதிலிருந்து எல்லாம் அவருக்கு ஒரு பங்கு போய்கொண்டே இருக்கும். அதற்கான வேதனையை அனுபவித்து கொண்டே இருப்பார். இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டும். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் ஒரு தவறை தனியாக செய்தால் அது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் உரியது. அதே தவறை நீங்கள் மற்றவர்கள் பார்க்கும்படி செய்தால் உங்களை பார்த்து யார் யாரெல்லாம் அந்த தவறை செய்கிறார்களோ, உங்களை பார்த்து யார் யாரெல்லாம் அந்த தவறுக்கு தூண்டப்படுகிறார்களோ அவர்கள் செய்கின்ற செயலுக்கான ஒரு பகுதி பாவம் உங்களை சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு செயலை நீங்கள் பொதுவாக செய்வதாக இருந்தாலும், மற்றவருக்கு காட்டுவதற்காக செய்வதாக இருந்தாலும், மற்றவர்களை ஒரு பாவத்துக்கு தூண்டுவதாக இருந்தாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய ஒரு பங்கு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு பாட்டை ஷேர் பண்ணுறீங்க, அந்த பாட்டு எங்கெங்கன்னா ரெக்கார்டிங் போதோ அத்துணை பேர் கேட்கக்கூடிய அந்த பாவத்திலிருந்தும் ஒரு பங்கு உங்களை சேர்ந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு ஹதீஸை ஷேர் பண்ணுறீங்க, அவர்கள் யார் யாரெல்லாம் அந்த ஹதீஸை கேட்கிறார்களோ அவர்கள் அந்த ஹதீஸை கேட்டு அமல் செய்து விட்டால் அதற்கான நன்மையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போது ஒரு நன்மையை நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீர்கள் என்றால் அதனுடைய பங்கு உங்களுக்கு இந்த உலகத்தில் அந்த நன்மையை யார் யாரெல்லாம் எடுத்து செய்கிறார்களோ அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதில் கவனமற்று இருந்தால் கியாமத்து நாளில் நீங்கள் செய்யாத பாவங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்கள் முன்னே வந்து நிற்கும். அதற்கு சரிசமமாக உங்களுடைய நன்மை இருக்காது. அதனால் நஷ்டவாளியாகாமல் நாம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.